செந்தமிழ் ஓங்க சிவபூமி வாழையும் பதியுரைகின்ற வாழை நதி போற்றும் ஸ்ரீ பிள்ளையாரே வாக்கிற்கு அதிபதியாய் வந்தமர் வாயே வாக்கிற்கு அதிபதியாய் வந்தமர் வாயே மங்கள நாருடன் பதனரும் சேர்ந்து திரைமங்கை அருள்மங்கை வாழையூர் அன்னை செங்கமல தேவி சுவாதி அம்மையை காவியம் நாம் பாட கணபதியை காப்பு காவியம் நாம் பாட கணபதியை காப்பு மருத நில மண்ணில் கொக்கட்டி நகரில் தாந்தோன்று ஈசனை நாமும் பணிந்து ஓம் நம சிவாய என்றே கூற ஓடிடுமே எமது கர்ம வினைகள் ஓடிடுமே எமது கர்ம வினைகள் கோபுர கொம்பன் கொம்பு சந்தியான் தாந்தாமலை உரை வெற்றி வடிவேலன் 30 தேவர்களோடு தாயை உணருளையும் தந்தருள்வாயே தாயை உணருளையும் தந்தருள்வாயே போற்றும் அயோத்தி மாநகரிலே பராசர முனிவன் ஆலோசனையிலே பிராமண கோலத்து கனகமணி திருமாலை நோக்கிய தவம் புரிந்தாளே திருமாலை நோக்கிய தவம் புரிந்தாளே திருமாலருளால் கனகமணியும் செந்தாமரையில் மங்களனார் தோன்ற கற்பத்தில் 160 வதனரும் தோன்ற அன்னை சுவாதி அம்மன் அருளினாயே அன்னை சுவாதி அம்மன் அருளினாயே திசையெட்டும் புகழ் பரவ திசைதோறும் சென்று படைப்பொங்கல் வைத்து பூசைகள் செய்து மக்களுக்கு அருளவே மாடுகள் அடக்கிய பட்டிகள் பெருக்கிடும் வதனமர் தெய்வமே பட்டிகள் பெருக்கிடும் வதனமர் தெய்வமே அயோத்தியிலே மதுரையில் தங்கி வைகையில் நீராடி மகிழ்ந்திருந்தாரே ராமேஸ்வரம் வந்து தந்த மாமலையார் திருகோணமலை வந்து இளமடைந்தார் திருகோணமலை வந்து இளமடைந்தாரே கம்பலகாம வனத்திடை சென்றே ஒட்டியாரம் கீழி வெட்டி தம்மன் கடவை கங்கை கரையோரம் தங்கி அடர்ந்த வனங்களில் பயணம் செய்தாரே அடர்ந்த வனங்களில் பயணம் செய்தாரே தென்கிழக்கம்பாறை உகந்தை சலமை பாடமை நாவலூர் நாகமுனைவரை அங்கே மிருகங்கள் பீடித்து அடக்கி வதனவெடி தங்கி பூசை செய்தாரே வதனவெடி தங்கி பூசை செய்தாரே கோயில் கம்பட்டை தாளங்கூடா பட்டிக்காரை நகர் கல்முனையே கொக்கட்டி சோலை தான் தோன்றீசன் மணல் பிட்டி வந்தே தங்கினரே மணல் பிட்டி வந்தே தங்கினரே குளத்தோரம் தங்கையிலே மாடுமே கிடும் ஓரிடையன் வெண்தாமரை தலையன் வெள்ளைக்கீடா உயர் கொடுப்பதாக செய்தி சொன்னார் உயர் கொடுப்பதாக செய்தி சொன்னார் மகிழ்ச்சியோடு சென்ற வதனமாறும் வெள்ளைக்கிடாவும் அடங்காததால் வதனர் இறக்க காக்கவதன சுவாதி அம்மையிடம் முறையிட்டானே சுவாதி அம்மையிடம் முறையிட்டானே செப்படி மூலம் கீழிறங்கியே தேரிலே அமலோகம் கடக்கையிலே அம்மன் எதிரே வெள்ளைக்கிடாவர் வேத மந்திரத்தால் வீழ்த்தியே விட்டார் வேத மந்திரத்தால் வீழ்த்தியே விட்டார் வதனரை அம்மன் எழுப்பி வெற்றில் திட்டு நீங்கள் பட்டபடியால் மேலோகம் உமக்கில்லை பூலோகம் தங்கி மக்களுக்கு உதவியாயிருங்கள் என்றாரே மக்களுக்கு உதவியாயிருங்கள் என்றாரே மணல் பிட்டி இருந்து மலைதேசம் நோக்கி காந்தாமலை வழியில் வாழை நதி கண்டு பட்டிகள் பெருக்கு மக்களை காக்கவே வாழையும் திருத்தலம் வந்தமர்ந்தாரே வாழையும் திருத்தலம் வந்தமர்ந்தாரே
வில்லம்பு போல் வந்து வெளுகண்ட கோடாரி செல்லைக்கயம்பூ கிரிசவடி தண்டம் வெள்ளையம் வாழ்க்கைடு போன்றாயுதமும் குடுமாடு பிடிக்கவே கொண்டிருந்தாரே வில்லுக்குளத்திலும் வாழி நதியிலும் தாகம் தீர்ந்ததும் மின்னல்கள் செய்த கொடிய மிருகங்கள் குழுமாட்டு கூட்டத்தை அடக்கியே ஆண்டனர் வதனமர் தெய்வமே ஆதிபராசக்தி அன்னையின் உருவமே அகிலத்தை ஆளும் அகிலாண்ட நாயகி 39ஆம் முதலாம் வட்டாரத்தில் வாழையும் பதியுறையும் சுவாதி என்னை வாதசிலி திருவாதிரை சுவாதியம்மன் பதனர் வழிபாடும் பூரணி திதியில் ஆயிலியம் வாழி நதியில் கும்பம் சொரியுமே வாழையும் சுவாதித்தாயே சரணம் 160 வதனர் மங்களனார் சரணம் திருமாலின் வரம் பெற்ற கனகமணி சரணம் 30 முக்கோடி தேவர்களும் சரணம் தான் தோன்றிய அப்பன் திருத்தாள் சரணம் திருவருள் பொழிகின்ற கணபதியே சரணம் புறவள்ளித்தை வாரி குகவேலன் சரணம் சுவாதித்தாயே உன் பாதமலர் சரணம் சிவபூமி தனில் உறையும் சிவனே வாழி அகிலத்தை ஆளும் பராசக்தி வாழி பச்சை மால்மயனே திருமாலும் வாழி கணபதியும் வாழி கந்தனும் வாழி கற்பின் கனகமணி மங்களனார் வாழி 160 வதனமார் தேவர்களும் வாழி வாழையோர் பதியுறையும் ஸ்ரீ பிள்ளையாரும் சுவாதியம்மன் வதனர் வாழி வாழியவே